வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரதசப்தமியான இன்னைக்கு உங்கள சந்திச்சதே பெரிய பிராப்தம்னு நினைக்கிறேங்க. ரதசப்தமிய பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். தை மாசம் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதியை தான் நம்ம ரதசப்தமின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது சூரிய பகவானுக்கு உகந்த திருநாளாகவே கொண்டாடுறோம். இப்ப தட்சிணாயன காலத்துல இருந்து, அதாவது தென் திசையில தன்னுடைய பயணத்தை முடிச்சிட்டு உத்தராயண காலத்துக்கு, அதாவது வடக்கு திசையில சூரியன் போகக்கூடிய துவங்கக்கூடிய நாள் தான் இந்த ரதசப்தமியா நம்ம கொண்டாடுறோம். பிரபஞ்சத்துக்கு சூரிய பகவான் தன்னுடைய ஒளிய முதல் தடவையா, அதாவது துவக்கமா இந்த நாளை கொடுக்கறதுனாலதான் அவருடைய பர்த்டேயா, அதாவது சூரியனுடைய பிறந்த நாளாகவே நம்ம இந்த ரதசப்தமிய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ரதசப்தமிய வழிபடும் போது ஏற்படக்கூடிய பலன்கள், எப்படி வழிபடலாம், சூரிய காயத்ரி, இது போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கௌரி ஆன்மீக சேனலை முதலா பார்க்குற நண்பர்கள் நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். ரதசப்தமி அன்னைக்கு எப்படி சூரிய பகவானை வழிபடணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதிகாலையில ஏந்திருந்து இலை இருக்குங்களா, அதை 7 எடுத்துக்கணும். 7 எடுத்துட்டு 2 தோள்கள்லையும் 2 இலைகளும், தலையில ஒன்னா 5 இலைகளையும் வச்சு அப்படியே நீராடணுங்க. நம்ம தலைக்கு நீராடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துதான் வாசல்லையே கோலம் போடணும். அத சூரிய பகவானை வரவேற்கும் விதமா நம்ம ரதத்தை, அதாவது சூரியன் வரக்கூடிய தேரை நம்ம ரதசப்தமி அன்னைக்கு கோலம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம சுவாமி ரூம்ல, பூஜை அறையில நம்ம ஒரு பலகையில, மணப்பலகையில அழகா சூரிய பகவானை நம்ம வரையணும். வரைஞ்சி அதுக்கு சந்தனம், குங்குமம், என்னென்ன நம்ம சோடச உபசாரங்கள்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, மலை மரியாதை எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு, இதுக்கு முக்கியமா நம்ம சர்க்கரை பொங்கல் மட்டும்தாங்க இதுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. முக்கியமானது, எல்லாமே செஞ்சாலும் சர்க்கரை பொங்கல் மிக அவசியம். அதை வச்சு நைவேத்தியம் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதனால ஏற்படக்கூடிய பலன்கள், நம்ம இந்த சூரிய பகவான ரதசப்தமி அன்னைக்கு நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பதவி கிடைக்குங்க. பதவியில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து அரசியல்ல இருக்கவங்க ஜொலிப்பாங்கங்க. அதாவது மென்மேலும் அரசியல்ல இருக்கவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அடுத்தது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், செல்வ வளம் அதிகமாகும். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சூரிய காயத்ரி இருக்குல்ல, அதை சொன்னோம்னா நமக்கு இன்னும் பலன்கள் அதிகமாகும். பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் அப்படிங்கிற இந்த சூரிய காயத்ரிய நீங்க 9 முறை சொல்லி வழிபடணும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவான காலையில வழிபட்டுட்டு இந்த காயத்ரிய சொல்லலாம். ரதசப்தமி அன்னைக்கு சொல்றது ரொம்ப விசேஷங்க. இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பான பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம், நன்றி.